ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான பூண்டு கார சட்னி தாங்க செஞ்சு கட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாங்க. இப்போ பேன் சூடாயிடுச்சுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயில் சமைங்க. இப்போ என்ன சூடாயிட்டு இருக்குங்க, ஒரு கப்பு நிறையா ஒரு 30 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு பூண்டை நல்லா வதக்கலாங்க. வச்சுங்க. அடுத்தது சின்ன வெங்காயம். பூண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 3/4 வாசி வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன வெங்காயம் அதிகமாக கூடாது, பூண்டு தான் அதிகமாக இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்துருக்கேன். அப்படியே சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வரமிளகாய் சேர்த்து வச்சுங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்து ஜீரணத்தை அதிகம் பண்ணுதுங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சட்னியை வாரத்துக்கு 2 முறை செய்யலாம். ஆனால் டெய்லி எல்லாம் இதை சாப்பிட முடியாது, 2 தடவை செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இது ஒரு தோசைக்கு வந்து சூப்பராக சைடிஷுங்க. அதே மாதிரி சுடுசாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இறக்கி ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்து வச்சுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, ஒரு 90% அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அட்டகாசமான பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதாரண மிளகாய் போட்டு தான் அது செஞ்சுருக்கோம். கூட காஷ்மீர் மிளகாய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம அரைச்ச சட்னி சேர்த்திக்கலாம். சட்னி ஃபுல்லாக இந்த தாளிப்பை சேர்த்தி வச்சுங்க. ஒரு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த சட்னியை லைட்டாக வதக்கலாம். நீங்கள் அப்படியே தாளிச்சும் சாப்பிடலாம். கொஞ்சம் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து 1 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்குனீங்கன்னா கெடாமல் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிடலாம், அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம நல்ல தானே சமைச்சிட்டு இருக்கிறோம். அதனால் 1 நிமிஷம் ஆச்சு. சட்னி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுத்தமான பூண்டு கார சட்னி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்க, நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே மேலே கதன்னு இருக்கு. காரமாக இருக்கு அப்படின்னால நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இல்லை காரம் சாப்பிடுங்க, நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.